எது எல்லாம் இரத்த அழுத்தத்தை அதிகப்படுத்துதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதலாவது, அதிகமாக உப்பை உணவில் சேர்த்துக்கிறது. அதிகமாக உப்பு சேர்த்துக்கிறது வாட்டர் ரிட்டென்ஷன் காஸ் பண்ணும். அதனால பிளட் வால்யூம் கூடும், இருதயத்துடைய வேலை அதிகமாகும், பிபி கூடும். அடுத்தது, அதிகமாக மன அழுத்தத்தோடு இருக்கிறது. மன அழுத்தம் அதிகமாகும் போது ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸ் அதிகமாகும், அதனால் பிளட் ப்ரெஷர் கூடும். அடுத்தது, எடை அதிகமாக இருக்கிறது. அதிகமான எடை இதயத்துடைய வேலையை அதிகப்படுத்தும். இதை காம்பன்சேட் பண்ண ஹார்மோனல் சேஞ்சஸ் வரும், அதனால் பிளட் ப்ரெஷர் அதிகமாகும். உடற்பயிற்சி எதுவுமே இல்லாமல் இருக்கிறது. இது கெட்ட கொலஸ்ட்ராலை இன்க்ரீஸ் பண்ணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை இன்க்ரீஸ் பண்ணும், அதனால் பிபி கூடும். அடுத்தது, மது அருந்துறதும் புகைப்பிடிக்கிறதும். இது இரத்த குழாய்களில் மாற்றங்களை உண்டாக்கி நேரோவாக்கும், அதனால் ப்ரெஷர் கூடும். அடுத்தது, சரியான உணவு பழக்கம் இல்லாமல் இருக்கிறது. அதிகப்படியான கொழுப்பு நிறைஞ்ச உணவுகள்லாம் சேர்க்கறதுனால கொலஸ்ட்ரால் லெவல் கூடும், அது இன்டைரக்டாக பிளட் ப்ரெஷரை கூட்டிடும். அடுத்தது, சிறுநீரக நோய் உள்ளவங்க. இது பிபியை ரெகுலேட் பண்ண வேண்டிய ஹார்மோன்ஸை ஆல்ட்ரு பண்ணும், அதனால் ப்ரெஷர் கூடும். அடுத்தது, சர்க்கரை நோய். இது கொலஸ்ட்ரால் லெவலில் கூட்டும், அதனால் பிபி கூடும். அடுத்தது, அதிகப்படியாக காஃபி குடிக்கிறது. காஃபியில் உள்ள கஃபீன் இரத்த குழாய்களை சுருங்க செய்யும், அதனால் அதிகமாக காஃபி எடுத்துக்கிட்டோன்னா பிளட் ப்ரெஷர் கூடலாம். அடுத்தது, ஜெனட்டிக்காக, அதாவது மரபணு காரணத்தினாலேயும் பிளட் ப்ரெஷர் கூட இருக்கலாம்.